வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். மக்களே வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆமாங்க, இவ்வளோ நாள் பிக் பாஸோட கண்டென்ட் இல்லாமல் என்னடா பண்ணுறது, சும்மா பேசுனதையே பேசுறதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ இப்போ சூடான சுவையான ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதீப் ஆண்டனி அவரோட அந்த கள்ளம் கவடம் இல்லாத அந்த சிரிப்போட ஒரு ப்ரிவியூவில் அவரை பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். அப்புறம் மாயா பிக் பாஸ்ன்னதையும் தெரித்து ஓடிய மாயா அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிக்சன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நிக்சன் வந்து அவருக்கே அவர் ஒரு வாழ்க்கை பயணம் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது நம்மளோட அந்த விக்ரமை பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எல்லாரோட இதுவை தான் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கலாம். மக்களே அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. ஆமாங்க, பிக் பாஸ் மட்டும்தான் இல்லை, மற்ற நாங்கள் எது பண்ணாலுமே அது ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது தான் நாங்கள் நினச்சி போடுறோம். அதுக்காக நீங்கள் கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நமக்கான அந்த கமெண்ட்ஸில் வந்து சார் சொல்லியிருந்தாங்க, ரெசிடென்ட் நாட் ஈவில் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு சஜஷன் கொடுத்ததுக்காக. ஏன்னா ஜோடி பண்ண சொல்லியிருந்தீங்க, அதை பற்றிலாம் எங்களுக்கு வந்து போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்களும் அதை ட்ரை பண்ணுறோம். பட் வந்து மற்ற கண்டென்ட்லாம் நம்மளோட சேனலில் போடும்போது தயவு செஞ்சு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரதீப் ஆண்டனி அவர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு ப்ரிவ்யூ போயிருக்கிறாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா அதே படத்துக்கு சூனியக்காரி மாயாவும் வந்திருக்கிறாங்க. ஆமாங்க, ஜோஷ்வான்னு சொல்லிட்டு ஒரு படம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வாசுதேவன் சார் தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு வந்து நம்மளோட BB7 இருந்தவங்களும் அதுக்கு முன்னாடி ஆரி குரூப்பும் வந்திருக்காங்க படம் பார்க்கறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் யார் யார் வந்திருக்காங்கன்னா பாவனி, அப்புறம் வந்து அமீர், அப்புறம் நம்ம ஆரி, சனம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்களோட என்ன சொல்கிறது, கிளாஸ்மேட் மாதிரி பிக் பாஸ் மேட் தான் நம்ம வருண். இந்த வருண் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஐஸ்வரி கணேசன் சாருடைய பையன். ஒரு 2-3 படம்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. இந்த படத்தில் மாயாவும் ஏதோ ரோல் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம போய் பார்க்கல இன்னும். ஸோ எல்லாருமே வந்து இதில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரதீப்பை தான் பார்க்குறாங்க. பிரதீப்பை காட்டினதுமே பயங்கர சிரிப்பு. அந்த பிக் பாஸ்க்குள்ள அதே சிரிப்பு தான். அந்த கள்ளம் கவடம் இல்லாமல் அந்த ஒரு சிரிப்புக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து அவரோட ஃபேனா இருக்கோம்னு கூட சொல்லலாம். உண்மைக்கு பக்கம் இருக்கிறோம். கள்ளம் கபடம் இல்லாத ஒன்று உண்மை. ஏன்னா பிரதீப்பை பார்க்கும்போது ஏன்னா இன்னசென்ட் நல்லா தெரியுது. இவ்வளோ வருஷம் ஆகுதுங்க, நாங்களே யாருக்குமே ஃபேன் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பேசுனது கூட இல்லை. ரஜினி, கமல் எல்லாருமே ஒரு நடிகர்கள் தான். ஆனால் பிரதீப்காக நாங்கள்லாம் பேச வந்திருக்கோம். நீங்களும் வந்து இதில் இவ்வளோ எல்லாருமே நம்ம ஆர்வமாக இருக்கோம்னா அவருடைய நியாயமான ஒரு சில விஷயங்களுக்காகவும் அவருடைய அந்த இன்னசென்ஸ்க்காகவும் தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். பிக் பாஸ்ல இழக்கப்பட்ட கொடுமைக்காக தான் நம்ம பேசுறோம். ஆமா, இப்போ எல்லாருமே அவருக்காக பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட எல்லாருமே பேசுறாங்க. ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு, நல்லா பேசுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வாசுதேவன் படம் இருக்கிறது இல்லையா, அந்த படத்தை வந்து அவர் ஜென்ரலாக எல்லா படத்துலையும் போய் பார்க்கக்கூடிய ஆள். ஏன்னா அவரு ஒரு படம் பண்ணணும். ஆமாம், ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், அவர் வாசுதேவன் சார் இதில் வந்து கௌதம் பிக்சரில் வந்து கலர்ஸ்க்காகவும் அண்ட் தென் வந்து அவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் எப்படி இருக்கான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுக்காக தான் நான் வந்திருக்கோம், எல்லா படமும் மிஸ் பண்ணாமல் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு சிரிப்பு மட்டும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுலேருந்து தெரியுது. இதுக்கப்புறம் இன்னொரு படம் மஞ்சு, அதுலேருந்து தெரியுது யார் யாரெல்லாம் மீட் பண்ணன்னு பொய்யா வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும், பேசணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஐஷு கூட பேசுகிறோம், மீட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து எதையுமே நம்ப வேணாம். நம்ம பிரதீப்பை பற்றி தான் தெரியும்ல, ரொம்ப பெருந்தன்மை மனுஷர். மற்றவங்க யாராவது ஏதாவது சொன்னால் கூட அதை பற்றி அவங்கள அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்றதுனால அதை அவாய்ட் பண்ணி கூட இருக்கலாம். அதனால் இவங்க எல்லாமே வந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நான் பிரதீப்போட பேசினேன், பிரதீப் கிட்ட கூட போயிருந்தோம் அப்படின்னு யார் எது சொன்னாலும்
நாம நம்ம அந்த உருட்டை நாம் நம்ப வேண்டாம். ஆமா, நாம கண்ணால பாக்குற வரைக்கும் நம்ம எதையும் நம்ப கூடாதுன்னு தான் நமக்கு தோணுது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மாயா. இல்ல இதுல என்ன ஒரு விஷயம்னா, இல்ல பிரதீப் வந்து முன்னாடி இன்டர்வியூல கொடுப்பாப்புல என்னன்னா இன்னொரு படம் ஒன்று மஞ்சுமேல் பாய்ஸா, ஆமா, மஞ்சுமேல் பாய்ஸ் அதை பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தீங்களா, பார்த்தேன். நல்ல அதாவது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தான், நல்ல வந்து ரெவென்யூ. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாயா பேசிகிட்டு இருப்பாங்க. மாயா பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்க முகமே ரொம்ப வாட்டமாக தான் இருந்தது. என்னன்னா சூனியக்காரி மாயான்றதை கரெக்டாக காமிக்கிறாங்க. மூஞ்சி தெளிவே இல்லை, இன்னும் ஒரு பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு. மக்களை பார்க்கறதுக்கே அவங்க ரொம்ப அச்சப்படுறாங்கன்றது அவங்களோட ஃபேஸை வச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அவருங்க வந்து இந்த படத்தை பற்றி கேட்குறாங்க, அதுக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வருணை பற்றி கேட்குறாங்க, வருணுங்க சூப்பர் டேலண்டடு இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு நானே கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அங்கேயும் கொஞ்சம் அவங்களோட பெருமைகளை ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, நான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன், அதே மாதிரி அங்கேயும் அவங்களோட புதுசாக கதை ஒரு ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் அவர் அதே மாதிரி அங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மக்கள் கேட்குறாங்க, பிக் பாஸை பற்றி கேட்க வரும்போதே அவங்க அதை இருந்து ஒரு இது பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு பயந்து ஓடுறாங்க, வேற ஒரு பதிலை சொல்லிட்டு ஓடுறாங்க. என்ன சொல்லணும் தெரியாம தெரிச்சு ஒன்ன ஆளு யார் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆமா, அதாவது ஏன் இந்த வேலை அழகா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம், பிக் பாஸ்ல போய் இல்லை நீ வெளியே கொடுத்துருக்கலாம், இல்லை பிரதீப் பண்ண பேசியிருக்கலாம், இல்லை பப்ளிக்காண்ட மணி இந்த அவங்களுக்கும் தடுமாற்றம். ஏன் அந்த அவங்களுக்கு அந்த தடுமாற்றம்னா அவங்க இன்னும் மனம் வருந்தி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா மக்கள் விட்டுட்டு இருக்க போறாங்க. இப்ப பாருங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நிக்சன் வந்து ஒரு சேனலே ஒன்று ஓபன் பண்ணி NXN அந்த சேனல் நீங்களாம் கூட போய் பாருங்க. ஆமா, அதுல போய் பாருங்க நீங்க. அவர் போட்டிருக்காரு, ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்காரு, 36 எவ்வளவோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதுல இருக்கிறதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். இதுல எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ போட்டு ஆர்டினரி பர்சன் 20,000 30,000 மேலே போய் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு 18,000க்கு மேலே தாண்டலை. ஏன்னா அவனும் அப்படிதான், அவன் போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆமா, அதுலயும் அந்த திமிருத்தனம் தெரியுது அவர் பண்றது, அந்த நிக்சன் பண்றதும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கான, அதாவது எல்லாருக்கும் அந்த இதுக்குள்ள ஒரு பயண வீடியோன்னு ஒன்று போடுவாங்க இல்லையா. இப்போ நம்ம பிரதீப்கெலாம் வந்து மக்கள் அங்கங்க லட்சக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க ஒரு பயண வீடியோ வந்து பிரதீப்காக தனியாகவே கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஆனால் வந்து நிக்சன் வந்து அவருக்கான சேனலில் அவரே ஒரு பயண வீடியோ போட்டிருக்காரு. யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்குடா டீ யாத்திரை ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல டேலண்டட், பட் வந்து அவரோட டேலண்ட் எல்லாம் வீணாக்கிட்டாரு. அதாவது தேவையில்லாத நம்ம விஷ்ணு சொன்ன மாதிரி தான், சகவாசம் சரியில்லை. இல்லை, அதுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, சனியை முடிச்ச நாரை கெளுத்தி மீனை முழுங்கிச்சான், இந்த கதை தான். அதனால இவன் போயிட்டு மாயாவோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டதுனால, பிக் பாஸ்குள்ளே இருந்ததுனால தான் இவ்வளவும் அவனோட டேலண்ட் இப்போ வெளியில வரல. வெளியில வந்தாலும் அந்த மதிப்பு மரியாதை போயிடுச்சு. ஆமா, ஏன்னா அவனுக்கு வந்து மக்களை மதிக்க தெரியல. ஆமா, புரியுதுங்களா. அவன் வெளியில வந்து பேட்டி கொடுத்தப்ப கூட உணர்ந்து அந்த பேட்டியை கொடுக்கல. பகிரங்கமான மன்னிப்பு அவர் கொடுக்கவே இல்லை. நிக்சன் உள்ள இருக்கும்போது, பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது அவன் எப்படி சொன்னான், இல்லைன்னா அத்தனை வாரம் அவன் உள்ள மெயின்டைன் இருந்திருக்கவே முடியாது. உள்ள இருக்கும்போது என்ன சொன்னா, போனதையும் பிரதீப் காலில் விழுந்துடணும், எல்லாரும் போலான் தான் மாயா, பூர்ணிமா, நிக்சன், விக்ரம் இவங்க எல்லாருமே உட்காந்து பேசினாங்க. ஆனால் வெளியில் வந்ததையும் வனிதா, ஜோவிகாவோட அவங்க அம்மா வனிதாவோட பேச்சை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த பக்கம் போனதுனால, தவற உணராமல் திருந்தாததுனால தான் வனிதா அவங்களோட மேடமை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியும், நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம். இன்னமும் அவங்க ஃபேமிலியோடு அவங்க போய் ஜாயின் பண்ணிக்கல. ஏன்னா அந்த உணர்கிற தன்மை இல்லை. தப்பு செய்கிறது சகஜம், மனிதன் இயல்பு. ஆனால் செய்த தவிர என்ன சொல்கிறது, உணர்ந்து அதுக்கான மன்னிப்பை கேட்டுட்டா திரும்பவும் சேர்த்துக்குவாங்க. கண்டிப்பாக யாருமே உதாசீனப்படுத்தி தள்ளி வெறுக்க போகிறதில்ல. மக்களோட இது எதிர்பார்ப்பு என்ன, எல்லாருமே அப்படி தானே இருக்கும். மன்னிப்பு, நீ தப்பு பண்ணிட்ட, மன்னிப்பு கேட்டால் சரி சரி பரவாயில்ல ஓகே அப்படி சொல்லிட போகிறோம். ஆனால் அது மாதிரி ஒரு எண்ணம் இல்லாத ஒரு குரூப்போட போய் இவங்க சேர்ந்தது தான் ஃபர்ஸ்ட் தப்பு. அதாவது உருப்படாத கோயிலில் உண்ட சோறு தின்னவங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான். அதனால இவ்வளோ டேலண்ட் இருந்தோம் இந்த பையன் வந்து நிக்சன் வந்து ஷைன் பண்ணிக்க முடியல, யாரோட சப்போர்ட். ஏன்னா ஒரு தடவை அந்த புலி கதை தான்
நம்மளுக்கு சின்னதெல்லாம் சொல்லுவாங்களே, புலி வருதுன்னு சொல்லி ஏமாத்துறது. அப்புறம் நிஜமான புலி வந்தா கூட யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி கதை தான். இன்னைக்கு வந்து அவன் நான் திருந்திட்டேன்னு அவர் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க தான். அவன், மாயா, அப்புறம் வந்து பூர்ணிமா இவங்க கதையெல்லாம் வந்து இந்த இதுல தான். ஜோவிகா கணக்கிலே கிடையாது. ஏன்னா தாயப்போல பிள்ளை தான். அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கும் அந்த ஜோவிகாவும். அதனால அது இதுலயே இது பண்ண முடியாது. ரவீனா ஒரு என்ன சொல்றது, ஒரு இம்மி அளவு கூட ரவீனாவை யாருமே வந்து இது பண்ணிக்கவே மாட்டோம். ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி அவ தான் முதல்ல வந்து இது மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு என்ன நீ கேமில் ஜெயிக்கணும்னா கூட இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையில வச்சுட்டு ஒருத்த மேலே பழி போடுறதுக்கு இவ தான் தூண்டுனாலே, அந்த ரவீனா தான் தூண்டியிருக்கா. அதனால் அவளை எந்த இதுவும் வந்து எப்போவுமே மக்கள் மன்னிக்க மாட்டாங்கன்றது, அவளுக்கு யாரும் என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ் கூட தரமாட்டாங்கன்றது அப்பட்டமான ஒரு உண்மையாக இருக்குது. அதுதான் உண்மை. மணி கூட பாருங்கள், சும்மா வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம், தானாக வந்து அந்த ஜோ மைக்கேல் எடுத்தார், அப்புறம் வந்து கலாட்டாவில் எடுத்தாங்க, அதெல்லாம் சும்மா தானாகவே வந்து அது கூட விஷ்ணு தினேஷ் கூட சேர்ந்ததுனால தான் மணிக்கு கூட ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அவனையும் யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனும் ஒரு காரணம் இதுக்கு. யாரெல்லாம் பிரதீப்பை குற்றப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாமே வந்து அதாவது என்ன சொல்றது புறந்தள்ளப்பட்டவர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். ஒத்துக்கவே முடியாது. அவங்க சாரியும் கேட்கல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிக்சன் இப்படி போட்டிருக்காரு, அவருக்கு வந்து அவரோட டேலண்ட்டு சரி பரவாயில்ல, நிறைய பேசிட்டோம், எல்லாரும் திட்டிட்டோம், ஆனாலும் அவங்க மனம் வருந்தலை, சரி பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு அவருக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்போர்ட் பண்ணலாம். NXN அவரோட சேனல். ஆனால் எங்களுக்கெல்லாம் நிஜமாலுமே அப்படிலாம் இல்லை. ஏன்னா நீங்க சாதாரண பழிய போடல. இல்ல அவன் இவனை வண்டி பண்ணல, பிரதீப் ஆண்டனி வண்டி பண்ணலையே, அர்ச்சனாவுக்கு தான் சொறி விடுவானா. அதுக்கு ஒரு எவ்வளவு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணை போயிட்டு நீ அது மாதிரி சொல்லிட்டு அதை நீ உணராம இன்னும் நீ சுத்திட்டு உன் டேலண்ட்டை காட்டினா அதுக்கு வந்து நாங்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாணி செட்டி சரவணன், அவனை என்ன சொல்கிறது எதில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ நாள் வந்து டைட்டில் வின்னர் சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் போய்ஸ் அவனுக்கே தெரியும். அவன் வீட்டில் இருக்கிறவங்க தங்கச்சியிலேருந்து அவன் குடும்பமே வந்து போயாச்சு. இன்ன வரைக்குமே அவன் வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணலை அவனுக்கு, விக்ரம்க்கு வீட்டுக்குள்ளவும் சேர்த்துக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் ஒரு ரூட்டில் வந்துட்டுருக்கான். ப்ளஸ் வந்து நம்ம நிக்சனுக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணி அவர் போட்ட அந்த போஸ்ட்டு, அந்த நடராஜன் நாட்டியம் ஆட அந்த பாட்டு வந்து அவர் வந்து போட்டிருக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்லாம் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை விக்ரம், உனக்கு கரபாம்பூச்சி நிறைய பேர், அவ்வளோ தெரிஞ்சா நீ இன்னும் மறுபடியும் அந்த ஒரு ஏதோ சொல்லுவாங்களா அந்த மந்திரிச்சு விட்ட கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கிறியப்பா, நீ கொஞ்சம் வெளியே வா. ஏன்னா உன்னை நம்பி உன் குடும்பம்லாம் இருக்குது, மற்றவங்களாம் இருக்கிறாங்க, உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ பார்க்கலாம். அதை விட்டு நல்ல ஃபேமிலி அவங்க வந்து அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. ஃபேமிலியில் அக்கறை இருக்கிறதுனால தானே அவனுக்கு சொல்லியிருக்காங்க விக்ரம்க்கு. ஆனாலும் ஃபேமிலியை வந்து ஒருத்தர் வெறுத்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், என்னைக்கா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம், நல்ல நண்பர்களை நீ தேர்ந்தெடு. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமாம், உறவுகளை விட நண்பர்கள் வந்து மிகவும் மேலானவர்கள் தான். அவங்க உறவுகளை வந்து வேற மாதிரி பேசுறாங்க. ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் பாருங்க. ஏன்னா நாங்கள் யூடியூப் சேனல் 2-3 யூடியூப் சேனல் தொடங்கினோங்க. யூடியூப் தொடங்கும் போதெல்லாம் நாங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட தான் எங்களோட சேனல் லிங்கை தருவோம். ஒருத்தரும் எல்லாருக்கும் பொறாம தான் இருக்குமே தவிர யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாதுங்க. 5 வியூ கூட போகாது, 5 சப்ஸ்கிரைபர் கூட வராது. நாங்களாம் தேடி தேடி போடுவோம் சப்ஸ்கிரைபர்ஸை, நீங்கள் போடுங்க மாமா, நீங்கள் போடுங்க அக்கா, நீ போடு அப்படின்னு. ஆனால் ஒருத்தரும் இது பண்ண மாட்டாங்க. உறவுகள் வந்து அப்படி தான். ஆனால் நல்ல உறவுகள் இருக்கிறாங்க, அது இனம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு பாருங்கள், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இவர் வந்து ஷேர் பண்ணி விட்டார். அதன் மூலமாக தான் எங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்போது நண்பர்கள் ரொம்ப, அதான் சொல்கிறேனே, நண்பர்கள் அமைவது ரொம்ப கஷ்டம். அப்படியே நல்ல நண்பர்கள் கிடைச்சாத தவற விடவே கூடாது. அதே அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், எஸ்பெஷலி இவரோட நண்பர்களுக்கு. ப்ளஸ் வந்து இவன் தேர்ந்தெடுத்த நண்பர்கள் வந்து நிக்சன், விக்ரமான அவங்க எவ்வளோ டேலண்டடாக இருந்தால் கூட அவங்க தேர்ந்தெடுத்த நண்பர்கள் இந்த இடத்துல ஃபேக்கான நண்பர்களை நம்பி அவங்களோட டேலண்ட் எல்லாமே வீணாக்கிட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். இல்லை, ஆக்சுவலி அதுதான் உண்மைங்க. ஏன்னா அந்த நண்பர்கள் மூலம்தான் அதுக்கப்புறம் உங்களெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ நீங்களாம் வந்து நம்மளதை பார்க்குறீங்க போகிறீங்க. இன்றைக்கி 1100 கிட்ட வந்துருச்சு சப்ஸ்கிரைபர்ஸ்னால்
அதுக்கெல்லாம் நீங்கள் தான், உங்களுடைய சப்போர்ட் தான். ரொம்ப நன்றி. ஆமா, இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு நிஜமா நாங்க எதிர்பார்க்கல. நான் எதுவுமே உண்மையாக சொல்லிட்டேன் பாருங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம அப்போலாம் வந்து இது ஃபேமிலி நம்பணும். ஆமா, ஆனால் ஃப்ரெண்ட், ஆனால் ஃபேமிலி முக்கியம் தான். ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் பெரிய இது என்ன சொல்றது, யூடியூப் பத்தி அவ்வளோ பெரிய இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எப்படி பண்ணணும் அப்படின்னு கூட. ஆனா இவர் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா நீங்க இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கீங்கல்ல, அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்தது என்ன பார்க்க போறோம், நம்ம பூர்ணிமாவை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த அம்மா வந்து பயங்கர சப்போர்ட். அந்த 16 லட்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் டைலாக் விட்டாங்க, எனக்கு மக்கள் சப்போர்ட் அப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குன்னு. ஆனால் தொடப்பக்கட்டையில் அடி வாங்கி ஓடுறது. இதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு எங்கேயுமே சப்போர்ட் இல்லை, என்னுடைய வியூஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னோடய பிளாக்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதனால் என் சேனலை வந்து அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரோ பூர்ணிமா சொல்லியிருக்காங்க, என் சேனலை அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை யாரும் அடிச்சுலாம் உடைக்கலை. ஏன்னா இந்த அம்மாவுடைய வியூஸை யாரும் பார்க்கல, எல்லாம் வந்து அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, இனிமேல் வந்து நான் படத்துக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன், அதனால் அதை வந்து இன்னொருத்தர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டு இருக்கிறாங்க. மக்களே, இதுதான் இன்றைக்கி வரையும் நம்ம அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு என்னென்னா, அடுத்தது பிக் பாஸ் அல்டிமேட் வந்தாலும் சரி, பிக் பாஸ் வேறு விஷயங்கள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு டே 1லேருந்து நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஜோடி மற்ற விஷயங்கள்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.